இன்னைக்கு சயின்டிஸ்ட போட்டு இருக்காங்க. அதாவது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தும் போது நாங்க டார்கெட் பண்ணி நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அடிச்சோம்னு சொல்றோம். அது நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடிச்சோம்னு ஃபர்ஸ்ட் சொல்றான். ஏன்டா கேனப்பையா எவனாவது நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடிக்க முடியுமா? அப்ப நீ அடிக்கிற அப்படின்னாலே இல்லன்னு தான் சயின்டிஸ்ட கொல்லிட்டோன்றான். ஆனா இப்பதான் ஓப்பனா சர்வதேச ஊடகத்துல இதெல்லாம் ரிப்போர்ட் ஆகுது, இப்படிலாம் வருது இல்லையா? கடந்த 20 வருஷத்துல அவன் 25 சயின்டிஸ்ட கொண்டிருக்கான், ஈரானியன் சயின்டிஸ்ட். ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கும் அந்த கொலையெல்லாம் பாத்தீங்கன்னா. ஒரு சயின்டிஸ்ட் கார்ல போயிட்டு இருப்பாரு, 2 பேர் ஹெல்மெட் போட்டு பைக்ல வருவாங்க, டப் டப்னு ஜன்னல் வழியா சுட்டுருவாங்க. ஒரு சயின்டிஸ்ட் போய் காரை திறக்கிறாரு, பாம்பு வெடி. ஒரு சயின்டிஸ்ட் வந்து வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்காரு, திடீர்னு மைக்ரோவேவ் வெடி. இந்த மாதிரிலாம் வந்து சுத்திருக்காங்க. ஏன் சயின்டிஸ்டா குறி வைக்கிறது காரணம்? அதான் அவங்க வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல ஒர்க் பண்றாங்க. நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஒர்க் பண்றாங்கன்னா, இப்ப ஈரான் நியூக்ளியர் ஆயுதம் தயாரிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். ஈரானுக்கு நியூக்ளியர் எனர்ஜியே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வளரும்ல, நியூக்ளியர் எனர்ஜி கிரியேட் பண்ணிட்டா அவன் வந்து டீசாலினேஷன் பிளான்ட் கொண்டு வரான். அதாவது கடல் நீரை குடிநீராக மாற்றும் பிளான்ட் வந்து ஈரான் வச்சிருக்கான். நியூக்ளியர் எனர்ஜி மட்டும் கிடைச்சிட்டா அந்த மக்களுக்கு குடிநீர் சேவை இருக்கும், அந்த மக்களுக்கு போக்குவரத்து சேவை பெட்டரா இருக்கும். இந்த வளர்ச்சியே வேணாம், ஈரான் எப்பயுமே ஒரு ஏழ்மையான நாடாக இருக்கணும், அப்பதான் நாங்க போட்ட இழுப்புக்கெல்லாம் வருவோம்